வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். பச்சோந்திக்கே கலர் மாற சொல்லி கொடுக்குற அளவுக்கு அரசியலில் தேர்ச்சி பெற்ற நம்ம சீமான் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், அதனால் பெரியாரை ஏற்றுக்கிட்ட என் தம்பிங்க யாராக இருந்தாலும் கட்சியை விட்டு போயிடுங்க அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கேன். சரி, முதல்ல பெரியாரை ஏற்றுக்கிட்டு அவர் பேரை சொல்லி தான் சம்பாதிச்சு தின்னுக்கிட்டு இருந்த, இப்போ நீ என்ன பண்ணிக்க போகிற? இவர் சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இப்போது இவன் கட்சியில் யார் இருக்காங்கன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரஜினியை மீட் பண்ணிவிட்டு சங்கினா நண்பன் அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தா பெரியாரை தப்பாக பேசிட்டு இப்போ எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால தான் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிக்கிருக்கேன். அப்போவே தெரிஞ்சு போச்சு நீ எந்த மாதிரி குப்பை தொட்டியில் போய் விழுந்திருக்க அப்படின்னு. திட்டுனாலும் உனக்கு உரைக்க போகிறதில்ல. சரி, எந்த எலெக்ஷன் வந்தாலும் மக்கள் ஓட்டாலேயே செருப்பால் அடிக்கிறாங்க, அதையும் பயிற்சின்னு சொல்லிட்டு தெரிகிற. ஆனால் இந்த இளிச்சவாய தம்பிங்களை வச்சு சீமான் நல்லா சம்பாதிச்சிட்டான். அவனுடைய நீலங்கரை வீட்டு வாடகை மட்டும் 20 லட்ச ரூபா. அப்புறம் ஊட்டி கொடைக்கானலில் ரெஸ்டாரண்ட் வாங்கி போட்டிருக்கேன். பையனை 50 லட்ச ரூபா கட்டி ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். இது இல்லாமல் எத்தனை காரு, எத்தனை ஆடம்பரன்றீங்க? இவனுக்கு திரள் நிதி கொடுக்காதீங்கன்னு விடுதலை புலிகள் அமைப்பு சொன்னதால தான் இப்போ கூட பிரபாகரனுக்கு எதிராகவும் பேசிகிட்டு இருக்கேன். இந்த குரூப்லேயே பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்தி, அப்புறம் இந்த பிசிறு காளியம்மா, இவங்கெல்லாம் நல்லா சம்பாதிச்சுட்டு அடுத்தடுத்த கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க. சீமான் அண்ணனும் பார்த்தீங்கன்னா கட்சியை பிஜேபி கிட்ட கொடுத்துட்டு இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ ஏமாளி யாருன்னு தெரியுதா? மேடைக்கு கீழே நின்று கையை தட்டிவிட்டு நம்ம கமாண்டில் நம்மளையே கண்டபடி திட்டுவானுங்க பார்த்தீங்களா? அந்த ஜோம்பிங்க தான். கொஞ்சமாவது திருந்துங்கடா டே.